Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஜீரா வாட்டர் எப்படி ரெடி பண்றது, அதை யாரெல்லாம் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு எந்த அளவு எடுத்துக்கலாம்ங்கறத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாங்க. இந்த ஜீரா வாட்டர் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு 250 mlலேருந்து 300 ml அளவு தண்ணிக்கு ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நீங்கள் குடிக்கலாங்க. இப்போ நான் இதில் 1 லிட்டர் அளவு தண்ணிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. இது நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். காலையில் இதை நாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது காலையில் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த சீரகம் வந்துட்டு இந்த தண்ணியில் ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்குது. இந்த சீரகத்துடைய சத்துக்கள்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும். இதை வந்துட்டு இப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம இப்படியேவும் குடிக்கலாம், இல்லைனா இதை நல்லா கொதிக்க வச்சு கூட குடிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சு நான் வடிகட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே ஜீரக வாட்டர் டெய்லி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவுக்கு கீழே என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும், தண்ணீருக்கு பதிலாக இதை நம்ம ஃபுல்லாகவே ஜீரா வாட்டராகவே குடிக்கலாமா, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் குடிக்கலாமா, கர்ப்பமான பெண்கள் குடிக்கலாமா, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் அவங்க கேட்டிருக்கிற டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணி நான் சொல்லிடுறேங்க. இப்போ இந்த ஜீரக வாட்டர் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா குடிக்கிற அளவு சூடில் இருக்குது. இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை நம்ம அப்படியேவும் குடிக்கலாம், இல்லை நம்ம வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறதா இருந்தால் தேன், எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் கலந்து எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி கொதிக்க வச்ச சீரக தண்ணியோட ஒரு பாதி மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மற்றபடி ஜென்ரலாக சீரக தண்ணி உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சி குடிக்கிறவங்க நார்மலாக சீரகத்தை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி குடிக்கலாம், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு சேர்த்து குடிக்கலாங்க. அடுத்ததாக இந்த தண்ணி எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாமா, நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஃபுல்லாகவே சீரக தண்ணி குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் எடுத்துக்க நம்ம தேவையில்லைங்க. எவ்வளோ தான் உடம்புக்கு நல்லதாக இருந்தாலும் எதையுமே நாம் ஒரு அளவாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 லிட்டர் வரைக்கும் குடிங்க, அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாங்க. அடுத்ததாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள், கர்ப்பமான பெண்கள்லாம் இதை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 300 mlலேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இந்த ஜீரக தண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பும் நல்லா அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கு ஹீமோக்ளோபினும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சீர் ப்ளஸ் அகம் சீரகம் நம்மளுடைய உடம்பை நல்லா சீர் பண்ணி கொடுக்கறதுனால தான் இதுக்கு சீரகம் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த சீரக தண்ணீரை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்மளுடைய மூளையோட செல்கள் எல்லாம் நல்ல புத்துணர்ச்சி அடைஞ்சு நம்ம உடல் எப்போவுமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. நமக்கு நல்ல ஞாபக சக்தி திறனையும் இது அதிகரித்து கொடுக்குது. நம்மளுடைய உடம்பில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவையும் இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாயு பிரச்சனை, அஜீரண பிரச்சனை, செரிமான கோளாறு, இது போல பல பிரச்சனைகளையும் இது சீர் பண்ணி கொடுக்குதுங்க. இது போல அளவில்லாத பலன்களை இந்த சீரக தண்ணி நமக்காக அள்ளி வழங்குதுங்க. அதனால குறைஞ்சது நாம் ஒரு நாளைக்கு 1 டம்ளராவது சீரக தண்ணி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.